வியூவர்ஸ், எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னதான் நம்ம பார்த்து சமைச்சாலும் காய்கறிகளை சமைக்கிறதுல கவனமா இருக்கிறோமா தெரியல. அதை தாங்க இந்த வீடியோ வழியா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி சாப்பாட்டில் எந்த வகை உணவுகளை சாப்பிட்டாலும் உண்மையில் உடலுக்கு ஆரோக்கியம் தர இன்றியமையாதது காய்கறிகள் மட்டும்தான். எவ்வளவு சாதம் இல்லைன்னா கோதுமை சாப்பிட்றோமோ அதாவது அதே அளவு காய்கறிகளை நம்ம சாப்பிட்றது ரொம்ப அவசியமாக இருக்குங்க. அதிக அளவு காய்கறிகள் சாப்பாட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னா விற்கிற விலையில் ஏதோ 1-2 வகையான காய்கறிகளை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியுது. அதனால குறைவான அளவு நீர் இருக்கக்கூடிய இடத்துல குறைஞ்ச அளவு காய்கறிகளை தவறான சமையல் முறையினால காய்கறிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல சத்துக்களை நம்ம வீணாக்க வேணாம். சரி, சத்துக்களை வீணாக்காம எப்படி நம்ம சமைக்கிறது, இந்த டவுட்ஸ் உங்களுக்கு வரும் இல்லையா, அதை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கான விவரங்கள் தெரியும். சத்துக்களை வீணாக்காம எப்படி சமைக்கலாம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிகளை நல்லா வேக வச்சுக்கோங்க. எப்போவுமே புத்தம் புதுசாக பாதிக்கப்படாத ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிகளை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கழுவுனதுக்கு அப்புறமும் காய்கறிகளை நறுக்கி தண்ணியில் போட்டு அமுக்கி வைப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. காய்கறிகளை தண்ணீரில் நீங்கள் அமிழ்த்தி வைக்கவே கூடாது. சில விட்டமின்களும் தாது உப்புகளும் தண்ணீரில் கரையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் நறுக்கி தண்ணியில் அமுக்கி வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நீரில் கரைஞ்சி போயிடும். சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய்கறிகளை நறுக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காய்கறிகளை எப்பவும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிடக்கூடாது. அப்படி நீங்கள் சின்னதாக நறுக்குனீங்கன்னா காய்கறிகளோட ருசியும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் போயிடும். ஸோ அதனால் எப்போவும் காய்கறிகளை குட்டி குட்டியாக நறுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி சமைச்சு பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சில பேர் நினைப்பீங்க, காய்கறிகளை குட்டியாக நறுக்கி போட்டால் தானே குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. அதுக்கான வழிமுறைகளுமே இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய குழந்தைங்களுக்கு எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். காய்கறிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.